எரிசக்தி துறையில் 2000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவு. அத்தியாவசியமான தேவைக்கான ஊழியர்களை மட்டும் பணியில் வைத்து இருக்க டிரம்ப் நிர்வாகம் முடிவு. எந்த தவறுமே நடக்காதது போன்று முதல்வர் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என வலம் வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தை. விசாரிப்பதற்கு முன்னமே முன்விரோதம்தான் இரட்டை கொலைக்கு காரணம் என தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா என்றும் இபிஎஸ் கேள்வி. மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய மத்திய அரசின் நிதி 2 மடங்கு உயர்ந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட தமிழக அரசு தயாரா என்றும் அவர் கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நாய் மற்றும் பாம்பு கடிக்கு மருந்துகள் இருப்பில் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மருத்துவமனையில் நாய் கடிக்கோ பாம்பு கடிக்கோ மருந்துகள் இல்லை என்று புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி. அதிமுகவில் உள்ளவர்கள் தங்களுடைய தலைமை சரியில்லை என்று நினைத்து ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி கருத்து. செங்கோட்டையன் தனது மன வருத்தத்தை பேசி வருகிறார். அவரை திமுக ஏற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று விமர்சனத்திற்கு பதில். திமுக சொல்ல வேண்டிய அவசியம் அவருடைய சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவருடைய சொந்த கருத்துக்களை தான் அவர் சொல்லியிருக்கின்றாரே தவிர திமுக இதுல எந்த பிளேயும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி அங்க எல்லாமே கதை முடிஞ்சு போச்சு. அங்க போய் அங்க இனிமேல் குட்டைகள் தான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. குட்டையை குழப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. தனியா போட்டி போட்டா இன்னும் அடுத்த தேர்தலில் பாருங்க, எந்த தொகுதியிலும் அவருக்கு டெபாசிட் கிடைக்காது. அவ்வளவுதானே. தனியா போட்டி போட்டு அவர் டெபாசிட் இழக்க போவது உறுதி. 234 தொகுதிகளிலும் டெபாசிட் போன கட்சியாக அந்த கட்சி. போடிநாயக்கனூர் அரசு கல்லூரியின் விடுதி கழிவறையில் மர்மமான முறையில் மாணவர் உயிரிழந்த விவகாரம். மாணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டம். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து 5வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட மீனவர்கள். 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் மாநில மற்றும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் விளையாட இந்திய கிரிக்கெட் அணி துபாய் பயணம். பாகிஸ்தானில் தொடர் நடைபெறும் நிலையில் இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடத்தப்படுகின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.